சுனில் நாராயண் சும்மா இந்த வருஷம் ஐபிஎல்ல கலகராருங்க. ஒன்ஸ் கௌதம் கம்பீர் மென்டரா வரும்போதே நம்மளுக்கு தெரியும் சுனில் நாராயண் ஓப்பனிங் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் போயிட்டு சும்மா கலக்காரு, கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு, செஞ்சுரி வேற போட்டிருக்காரு. எல்லா டீம்ஸும் சுனில் நாராயண் இருக்காரு, அவருக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு உள்ள போகணும் பிளான் பண்ணிட்டு உள்ள வராங்க அவர் விக்கெட் எடுக்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காரு. பேட்டிங்ல மட்டும் இல்ல, பவுலிங்லயும் செம்ம எஃபெக்டிவா இருக்காரு. ஒரு ஓல்டு சுனில் நாராயணை திருப்பி பாக்குற மாதிரி தான் இருக்கு. 2013-14 அவரோட பிரைம்ல இருந்தாரு தெரியுமா, அந்த சுனில் நாராயணை பாக்குற மாதிரி தாங்க இருக்கு நிஜமாவே. பட் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ், எக்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் இப்படி ஒரு ஃபார்ம் பார்த்துட்டு கண்டிப்பா இந்த T20 வேர்ல்ட் கப் சுனில் நாராயண் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியில வந்து வெஸ்ட் இண்டீஸ் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பயங்கரமா அவங்களோட கருத்துக்களா சொல்லியிருக்காங்க. பட் சுனில் நாராயண் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவர் ரீசெண்டா கொடுத்த பேட்டியில, நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுதான், கண்டிப்பா அதுல இருந்து வெளில வரமாட்டேன், நான் டிசிஷன் எடுத்துட்டேன், எனக்கு பதில் வேற ஏதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்லா விளையாடட்டும், நான் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்பேன், கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் இந்த வாட்டி வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணுன்ற மாதிரி பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. ஒன்னு மட்டும் கிளியரா சொல்லிட்டாரு, நான் அதாவது ரிட்டையர்மெண்ட் விட்டு வெளில வரமாட்டேன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். சோ சுனில் நாராயண் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரிட்டையர்மெண்ட் விட்டு வெளில வரணுமா, இல்ல அவர் எடுத்த டிசிஷன் கரெக்டா?